யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாய் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய நாவில் இருக்கும் என்ற வாக்கின்படியே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தன
உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மோடுதான் இருப்பேன், நான் உம் நாமம் உயர்த்திடுவேன், நான் உம் சித்தம் செய்திடுவேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படி, உம்மையே உயர்த்தும்படி, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தையே மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரே குறிப்பாக உம்முடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நீர் ஹல்லேலூயா எங்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் அல்லவா? எனவே இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பாதபடியில் அமர்ந்து உம்மை பாடுவதும், உம்மை துதிப்பதும், உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதும், ஆண்டவரே உம்முடைய வல்ல வார்த்தைகளை கேட்டு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும், ஆண்டவரே உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது அல்லவா? எனவே இந்த சித்தத்தை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாலை ஆராதனை எங்களுடைய தனிப்பட்ட ஆண்டவரே விதத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக இருக்கட்டும். இந்த ஆராதனையை கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வர வேண்டியவர்களை கொண்டு வாரும். இந்த ஆராதனையில் ஆண்டவரே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தந்து, தெய்வ கிருபையினால் ஒவ்வொருவரையும் அழைத்து இழுத்து கொண்டு வருவீராக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே, அன்றைக்கு சீசர்கள் எம்மா ஊருக்கு போன சீசர்கள் உண்மை பார்த்து சொன்னாங்களே, பொழுது போயிட்டு சாயங்காலமும் ஆயிற்று, எங்களோடு கூட வந்து தங்கியிரும் என்று சொன்னபோது, ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட தங்கி இருக்கும்படி கடந்து போய் அப்பத்தை பெற்றீர், வார்த்தையை பிட்டு கொடுத்தீர், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுபோல ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகம் பிரசன்னம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேணும். கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. பாடுவோம் அந்த பாடலை, எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. க்ளோரியும் இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எங்களுக்கு சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. கரங்களை தட்டி பாடுவோமா?
சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கியும் நீங்க தானே. பாடுவோமா? தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, ஆமென். தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ஆமென். ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானப்பா, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தானப்பா. பாடுவோமா? எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, ஆமென். எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இயேசு இருக்கையில நாங்க ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில, நீங்க எங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடும்போது ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு கூட, அப்பா நீங்கள் இருக்கும்போது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. அவர் சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. அவர் அரை குறையாய் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது அவர் செய்த எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய், மகிமையாய், கிருபையாய் அவர் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், காண ஒரு திருமண வீட்டில் குறைவு வந்தது. இந்த வீட்டுக்காரன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது எல்லாமே குறைவு வரக்கூடிய விதத்தில் அவன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டான், அவ்வளோதான். அந்த வீட்டுக்காரனுக்கு இருந்த ஞானம், அவனுக்கு இருந்த அறிவு, அவனுக்கு இருந்த அனுபவம், இதை வைத்து அவன் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கலாம், இந்த கல்யாணத்துக்கு எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்.
ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இதை இப்படி செய் இப்படி செய், இப்படி போய் இத்தனை பேருக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணு, இத்தனை பேருக்கு திராட்சை ரசம் ப்ரிப்பேர் பண்ணு. அவன் அதை சொல்லி அதை நினைத்து அந்த பந்திக்காக விசாரிப்புக்காரன்ட்டு அவன்கிட்ட கொடுத்துருப்பான். ஆனால் மனுஷனுடைய ஆலோசனை, மனுஷனுடைய காரியங்களில் ஃபெயிலியர் வரும். ஆனால் ஆண்டவர் செய்கிற, கர்த்தர் செய்கிற காரியத்தில் ஒரு நாளும் ஃபெயிலியரே வராது. ஹல்லேலூயா. எனவே தான் ஃபாதர் பாடியிருக்காங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. இந்த வசனத்தில் எழுதியிருக்க இந்த பாடலுடைய சரணங்களில் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சமாதான காரணர் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கையே நரகமாய் போய்விடும். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியில், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை வாசித்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு சகோதரன் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய மனைவி வட மாநிலத்தில் இருக்கிறாங்க, மகன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் இருக்கிறான். ஆனால் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுனால கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சு இருந்ததுனால அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். அதில் இந்த பெண்மணி, அந்த அந்த சகோதரனை திருமணம் பண்ணின அந்த பெண்மணி, எனக்கு டைவர்ஸ் பண்ணிடு, எனக்கு டைவர்ஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, எனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்கிறாங்க. இவர் இந்த டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கிற நாட்களில் நான் பெற்ற பிள்ளைய, சின்ன குழந்தைய காமி அவன் முகத்தை பார்க்கணும், அவனை தூக்கணும், ஆசையாக இருக்குது. ஒரு பெத்த தகப்பன் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொன்ன காரியம், இத்தனை லட்சம் கொடுத்தா தான் என் வீட்டுக்கு வரணும், பிள்ளைய பார்க்க விடுவேன், பிள்ளைய தூக்க விடுவேன். இப்படிலாம் பேரம் பேசியிருக்காங்க அந்த அம்மா. அந்த மனுஷன் மனசு உடைஞ்சு போய், அது நியூஸில் பார்த்தேன். அவர் தன்னுடைய சூசைட் பண்ணிக்கிட்டார், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வீடியோவில் பேசுகிறாரு. என்னுடைய சொந்த பிள்ளையை என்னால் தூக்க முடியல, எனக்கு இவ்வளவு சமாதானமே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லாத நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் அவர் பேசிட்டு கடைசியாக அவர் எல்லா நண்பர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பிச்சி வச்சுட்டு இறந்துட்டார். இது இப்போ என்னன்னா, நம்முடைய 2-3 நாட்களாக பெண்களுக்கு தான் கொடுமை நடக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டது. இந்த கேஸ் வந்த பிற்பாடு எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்களும் நிறைய பேர் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களும் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுமை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி இன்னைக்கு அவரையும் அவருடைய அந்த பெண்மணியோடைய தகப்பனார், தாயார், அவருடைய உடன் பிறந்தவர் எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் எனக்கு மனசு ரொம்ப பண்ணின காரியம் என்னென்னா, பெத்த குழந்தைய ஒரு மனுஷன் தூக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 லட்ச ரூபா தந்துனா தூக்கி என் வீட்டுக்குள்ளே வரலாம், குழந்தைய தூக்கலாம், பார்க்கலாம், கொஞ்சலாம், அதுக்கு பிறகு ஓடி போயிடணும். பர்மனெண்டாக நம்ம 2 பேர் பிரிஞ்சு இருக்கணும்னா 1 கோடி ரூபா நீ தரணும். பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் பணம் தான் அந்த அம்மாவுக்கு சமாதானம்னு அந்த அம்மா நினச்சிச்சு. ஆனால் அந்த மனுஷன் முடியாத பட்சத்தில் இந்த ஒரு தவறான காரியத்தை செய்தார். ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம ஆண்டவர் சமாதான காரணர். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் மனுஷங்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இயேசு, நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்கன்னு சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதில் நம்ம குடும்ப சமாதானத்தையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. அவர் தருகிற சமாதானம் சாதாரணமான சமாதானம் இல்லை. அது உலகத்தால் கொடுக்கப்படாத, உலகத்தால் எடுக்கப்படாத தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த கடைசி 2 சரணங்களில் பார்க்கும்போது, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே. நம்முடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா இருளின் வல்லமைகளையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இருளின் வல்லமைகளை எல்லாம் மாற்றினார். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, அந்தகார இருளில் கடந்தோமா. அப்படித்தான், அது உண்மை. நீங்களும் நானும் அந்தகார இருள். பாருங்கள், ஒரு மனுஷனை இருட்டு அறையில் பூட்டி வச்சுட்டு, பல நாட்களாக இருட்டு அறையில் ஒரு மனுஷனை பூட்டி வச்சுட்டு கதவை திறந்து விடுங்களேன்.
கதவை திறந்து விட்டா, கதவு திறந்துருந்தா கூட அந்த இருட்டு அறையிலேருந்து அந்த மனுஷனுக்கு வெளியே போகிறதுக்கு வழி தெரியாது. ஏன்னா அந்த இருட்டிலேயே இருந்து 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 அந்த கண்கள் கூடாயிரும். ஒரு முறை ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஆப்பிரிக்கா தேசத்தில் குகைக்குள்ளே வாழ்கிற மீன்கள், இல்லை பெரிய பெரிய மீனாக, அந்த மீன்களை அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் விட்டுட்டு, எப்போதும் மீன்கள் ஒரு மனுஷன் போய் இப்படி கையை நீட்டானா பயந்து ஓடும், தப்பி ஓடும். ஆனால் அதுக்கு கண் தெரியல. இருட்டிலேயே இருந்து 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 அந்த மீன்களுக்கெல்லாம் கண் பார்வையே இல்லை. ஏன்னா இருட்டு வாழ்க்கை. அதுபோல தான் நீங்களும் நானும் அந்தகார இருளில் ஒரு காலத்தில் கடந்தோம். அல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்தார். இருளின் வல்லமைகளை எல்லாம் மாற்றினார். அல்லேலூயா. எனவே தான் ஃபாதர் பாடிக்காங்க, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கள் தான்ப்பா. பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே. இந்த பூமியில் எந்த மனுஷனாகிலும் கோடி ரூபா கொடுத்தா கூட அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளின் வல்லமைகளிலிருந்து அவன் வெளியே வர வழி இல்லை. அந்தகார இருள், பாவ இருள், அக்கிரமத்தின் இருள், சாபத்தின் இருள், வியாதி என்கிற இருள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இருளில் சிக்கி கிடக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இலவசமாய் கிருபையாய் இந்த இருளிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் அழைத்து இழுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் நீக்கும் வெளிச்சம். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் தேவன். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டவர்கள். எனவே ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே. அவர் நம்மை ரட்சித்திருக்கும் போது அவருடைய கையில் இருந்து உங்களையும் என்னையும் யார் பறித்து கொள்ளக்கூடும்? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், என் கரத்திலிருந்து உன்னை யார் பறிக்கக்கூடும்? யார் பறித்து கொள்ளக்கூடும்? தேவப்பிள்ளையே, ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே. பாட இந்த சரணம். அது மாத்திரமல்ல, 5வது சரணம், எனக்கு அழகெல்லாம் யாரு? இயேசு தான். அல்லேலூயா. இந்த நாளில் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழகு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அழகு அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வயசானவங்களாக இருந்தாலும் வயது சென்றவர்களாக இருந்தாலும் தேவ பிள்ளையே, அவர் கொடுத்திருக்கிற அழகு அது பூரண அழகு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? உங்களுக்காக, எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தார். அல்லேலூயா. எனவே தான் அவரை விசுவாசிக்கிற நமக்கு, அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா, முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய முகத்தில், ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் சொல்ல, எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்பொழுது நம்முடைய நெற்றியில் கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் சனங்கள். எனவே ஆண்டவர் ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய முகத்தில் அவருடைய நாமத்தை என்னைக்கு எழுதுகிறாரோ அன்னைக்கே நம்முடைய முகத்தில் ஒரு பெரிய அழகு கலை வந்துடுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், 70 வயசாக இருந்தாலும் நம்ம அழகாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், 70 வயசாக இருந்தாலும் சரி, 7 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, என்னுடைய முகத்தில் அழகு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். எனவே தான் ஃபாதர் பாடியிருக்கார், எனக்கு அழகெல்லாம் நீங்கள் தான்பா. எனவே நீங்களும் எப்படி இருக்கணும்னா, சிரிச்ச முகத்தோட இந்த பாடல் திரும்பி பாட போகணும். ஏசு நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன். பாடுவோமா கரங்களை தட்டி? இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே. சொல்லுங்க. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சந்தோஷமா பாடுங்க. சமாதான காரணர் நீங்க தானே. ஆமென். சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. சொல்லுங்க. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ஆமென். ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. சொல்லுங்க. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் எல்லாரும் நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, எங்களுக்கு வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென் ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, சொல்லுங்க எல்லாரும். நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு
ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. புது வாழ்வு தந்தவர் இயேசு. அல்லேலூயா. நமக்கு புது வாழ்வு தந்தார், புது பலனை தந்தார், புதிய கிருபை தந்தார், புதிய அபிஷேகத்தை தந்தார். நமக்காக புதிய வாசல்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. மனுஷன் ஒரு வழியை அடைப்பான், ஒரு வழி அவன் அடைச்சாலும் உங்களுக்காக எனக்காக புது வழியை திறக்கிறவர் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் ஒரு வழி அடைப்பான்னு சொல்கிறத விட பிசாசு மூலமாக மனுஷன் அடைப்பான். எல்லா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் நல்லவங்க தான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான். ஆனால் மனிதர்களை பிசாசு பயன்படுத்துவான், தவறாக பயன்படுத்துவான். தவறாய் பயன்படுத்தும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷன் என்ன செய்வான், அடுத்தவங்களுக்கு என்ன தீங்கு செய்யலாம், அடுத்தவனுக்கு என்ன தீமை செய்யலாம், அதையே யோசிப்பான். இவன் உயர்ந்துக்கிட்டு போகிறானே, இவன் உயர்வாக இருக்கிறானே, நல்ல மேன்மையாக இருக்கிறானே, அவனை எப்படி கீழே தள்ளுறதுன்னு சொல்லி பிசாசானவன் மனிதர்கள் மூலமாக யோசிப்பான், செய்வான், காரியங்களை செய்வான். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டும், பிசாசுக்கு வழியை அடைக்க தான் தெரியுமே தவிர நம்ம ஆண்டவருக்கு உங்களுக்காக எனக்காக புது வழியை திறக்க தெரியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிசாசுக்கு அடைக்கத்தான் தெரியும். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். வாசலை அடைப்பான், வாசலை பூட்டுவான். அந்த நம்முடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை எல்லாம் பூட்டுவான், காரியங்களை எல்லாம் செய்வான். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா உங்களுக்காக எனக்காக வழியை திறக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. புது வழியை திறக்கிறவர், புதிய காரியத்தை செய்கிறவர். இந்த 2024 வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். எனவே புது பலன் தந்தார், புது கிருபை தந்தார், புதிய அபிஷேகத்தை தந்தார். எனவே அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே புது பலன் தந்தீரே, சொல்லுங்கள் வாயை திறந்து, புது பலன் தந்தீரே உமக்கு நன்றி, புது கிருபை தந்தீரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. புது பலனை தந்தவரே நன்றி, புது கிருபை தந்தவரே நன்றி, புதிய அபிஷேகத்தை தந்தவரே உமக்கு நன்றி, எனக்காக புதிய வாசல்களை திறக்கிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே புதிய வழிகளை கர்த்தனீர் திறந்தீரே, புதிய வாசல்களை கர்த்தனீர் திறந்தீரே. ஓ எங்களுக்காக 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 சொல்லுங்க வாய் திறந்து, சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவரே, எங்களுக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவரே, புதிய வாசல்களை திறந்தவரே, ஓ புதிய பலனை கொடுத்தவரே. சொல்லுங்க வாய் திறந்து, சரீரத்தில் நமக்கு ஓ தேவ பிள்ளையே ஹல்லேலூயா புது பலனை கொடுக்கிறவர், புது பலனை கொடுக்கிறவர். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பலகீனங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு புது பலனை கொடுக்கிறவர் நீர் அல்லவா என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அந்த பலகீனங்கள் எல்லாம் ஓடி போய்விடும், அந்த பலகீனங்கள் எல்லாம் மாறி போய்விடும், அந்த பலகீனங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடும். ஓ க்ளோரி 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 க்ளோரி. எஸ் ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. புது பலனை தந்தவரே, என் சரீரத்தில் புது பலனை தந்தவரே, ஓ என் சரீரத்தின் அவயவங்களில் புது பலனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என் ஹல்லேலூயா. புது பலனை தந்தவர், புது பலனை தந்தவர், புது கிருபைகளை கர்த்தர் தந்தீரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓ தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஓ சோத்திரம், 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 சோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, புது பலனை தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி
நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர். சொல்லுங்க, நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், எனக்கு நல்லவர், என் குடும்பத்துக்கு நல்லவர். சொல்லுங்க வாய் திறந்து, என் கணவனுக்கு நல்லவர், என் மனைவிக்கு நல்லவர். ஓ, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஓ கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தர் நீர் நல்லவர், நல்லவர். என் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கோ கர்த்தர் நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுவோம், வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தான், அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர், நல்லவரே. பாடுவோம், சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர்.
மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினான், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இந்த மாலை வேளையிலும் அவர் மாறாதவர் இயேசு சொல்லுங்க. அவர் என்றென்றும் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவர் உங்கள் மேல் வைத்த தயவு மாறாதது, அவருடைய அபிஷேகம் மாறாதது. ஆமென் ஆமென் ஆமென். கண்களை மூடி அவரை பார்த்து, அப்பா உங்க அன்புக்கு சோத்திரம், உம்முடைய கிருபைக்கு சோத்திரம், உம்முடைய தயவுக்கு சோத்திரம், உம்முடைய அபிஷேகத்துக்கு சோத்திரம். நீர் என்றென்று மாறாதவர், நீர் என்றென்று மாறாதவர், நீர் என்றென்று மாறாதவர். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நீர் மாறாதவர். உம்முடைய அபிஷேகம், ஓ நீர் எங்கள் மேல் ஊற்றுகிற அந்த அபிஷேகம் மாறாதது மாறாதது. ஓ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற கிருபா வரங்கள் அது மாறாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்கள் மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிற அபிஷேகம் மாறாத 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 அபிஷேகம் அல்லவா? ஓ ரபாதன மகதரா, ஓ ரிபாதன மகந்தர அகதுரா, ஓ ரிபாபா பாபா துடதலா, ஓ ஷபதன மகதரா, ரிகதல கதர ஹந்தரபா. ஹalleluya. தேவ பிள்ளையே, விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. ஓ அபிஷேகத்தின் வல்லமை உன்னை நிரப்பட்டு 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 இந்த மாலை வேளையிலோ கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அபிஷேக அக்கினி உன்னை நிரப்பட்டு நிரப்பட்டு. ஆலாமா தாலாமா காபாதா டாதாரா ரிகதா நகதா ரகந்தோரு, ஓ ஷபா துடதா டாதாரா ரிககதா நகந்தோரா கதோரு, ஓ ரிமமா ஹதரபா. Oh glory 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 glory. Amen 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 amen. என்றென்று மாறாதவரே, என்றென்று மாறாதவரே, என்றென்று மாறாதவரே, எங்கள் வாழ்க்கையில மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ரபாதரா ரிகதரா கதரா, ஓ ஷபாதுடாதரா கரகல கதுரா ஹந்தரு, ஓ ரிமா ஹாதரா தரபா, ஓ ரிபாதடாதரா கரகதரா ஹந்தரு, ஓ ரிமா ரிகங்கதரா கதுரு. ஹalleluya. அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் புது எண்ணெய் அபிஷேகத்தை இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றுகிற நேரம். பெற்றுக்கொள் சகோதரனே, பெற்றுக்கொள் சகோதரியே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. இந்த வாரத்தின் முதல் நாளில, இந்த ஆராதனை வேளையில, ஓ உனக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள், கிருபையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். வல்லமையின் ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். ராகாந்தா ராகாந்தோரு, ஓ ரிபா பாபா பாபா தாடா மகதரா, ஓ ரிவாதரா கரா ரிகங்கதரா கதுரா கதுரி மீகந்தரா, ஓ ஷபதுட மகந்துரு, ஓ ரிபா கபாதுடதர மகந்துரு, ರಿಕದಲಗದುರಹಂತುರಿ ಮೀಹದರಹಂತುರು, ಓ ಶಬದುಡ ಮಕ್ಕದರಗಂತುರು, ಓ ರಿಮಹದರದಲ ಕಲಕಬಾದುರಬಾದಡದರ, ಓ ರಿಬಾದಲ ಕದರ ಕದುರು, ಓ ರಿಮಹದುರಿಗದರ ಹದುರಿಗದಲ ಮಗಂತುರು, ಓ ಜೀಸು 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 ಅಲ್ಲ ಮಗಬದಡದಲ ಮಗದುಡದಲ ಕದುರ, ಓ ರಿಮಹದುರಿ ಮೀಕಬದುರಬಾದರ, ಓ ರಿಬಹಕಬಾದುಡದರ ಕರ, ಓ ಶಬದುಡ ಮಗದುರಿಗದರ ಕದುರು, ஓ ரிகதல கதுர மகந்துரு. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
க்ளோரி க்ளோரி. நீர் என்றென்று மாறாதவர், நீர் என்றென்று மாறாதவர், நீர் என்றென்று மாறாதவர். இயேசுவே நீர் மாறாதவர், மாறாதவர். உம்முடைய அன்பு மாறாதது. ஓ ரிபாலா காதர மகதர தர கதரா, ஓ ரிபதர கதர கந்துர கதுர மகதுரா, ஓ ஷபதுட மகபதுட தட கதர கதுரு, ஓ ரிமகதுரி கதட கதர கதுரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர். சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். அப்பா இயேசுப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த, மகிமை நிறைந்த தேவ பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த, கிருபை நிறைந்த பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்துவதாக. தொடர்ந்து எங்களை உம்முடைய பிரசன்னம் நடத்தட்டும், தேவ கிருபை நடத்தட்டும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனத்துக்காக உம்முடைய நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இப்போ நீங்கள் பேச போகிற உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரலோகம் பேசட்டும், பரலோக சத்தத்தை கேட்கட்டும். கர்த்தர் பேசும். தடைகள், எதிர்ப்புகள், எதிர்வல்லமைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் முற்றிலும் முழுவதுமாய் முறிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் ஒருவரே இந்த நாளிலும் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்வம் ஜீசஸ், ஆமென். glory, praise, glory, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மனைவி கொண்டு வரும்போது ஜெபத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். வார்த்தையினால், வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் மறுபடியும் வந்து தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இருந்து அமர்ந்த இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனானவர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தாவே, நீர் இந்த மாலை வேளையிலும் என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திலே நான் அமர்ந்து உம்மை பாடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளிலும் உம்முடைய அபிஷேக வல்லமையினால் எங்களை நிரப்பினீர். வார்த்தையின் வல்லமையினாலும் எங்களோடு நீர் பேசி எங்கள் ஆத்மாவை நீ நிரப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கும் இந்த பலிபீடத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்டு அந்த சத்திய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை, ஆமென் ஆண்டவரே, அப்பா, லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கென்று சபைக்கென்று வாக்குத்தத்தமாய் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வேதவசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே எலியேசர் ஒரு இருதயத்திலிருந்து ஒரு செபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய
ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி, ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லி, தன் இருதயத்திலிருந்து அவர் நினைத்த காரியங்கள் நடந்ததற்கு பின்பதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய கர்த்தரை. எஜமானாகிய கர்த்தரை நன்றாய் அறிந்திருந்த எலியேசர் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அந்த எலியேசர் நன்றாய் அறிந்திருந்தார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என்று சொல்லி. நம் ஒவ்வொருவருக்கும் அநேக நினைவுகள் உண்டு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவையான அநேக வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், அநேக வழிமுறைகள் இருந்தாலும், வழிகள் இருந்தாலும், வேதத்தில் நேர்மையான வழி, செம்மையான வழி, பாவிகளினுடைய வழி, பொல்லாதவர்களுடைய வழி, துன்மார்க்கருடைய வழி, அது மாத்திரமல்ல பரிசுத்த வழி, மெய்யான வழி, ஜீவ வழி என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வழி தான் நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது யாருன்னா நம்மை வழி நடத்துகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு எந்த பாதைகளிலும் இடறல் இருக்காது, கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது. அவர் சொன்ன பாதைகளை விட்டு வழிகளை விட்டு வழி நெறிமுறைகளை விட்டு விலகும்போது தான் நமக்கு வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் இதெல்லாம் நம்மளை வந்தடைகிறது. ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், ஏசாயா 42 அதிகாரம் 16 வேத வசனத்தில், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி வருகிறவராம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியுடைய அனுபவம். அவர் சொல்லுகிற, அவர் மூலமாய் தேவன் சொன்ன இந்த தீர்க்கதரிசன வார்த்தை, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடருக்கு கண்கள் பார்வை இல்லாத ஒரு குருடரை வழி நடத்தணும்னா பார்வை உள்ளவர்கள் தான் வழி நடத்த முடியும். அப்போ இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி வந்து. அப்போ இன்றைக்கும் நம்மை அறியாத வழிகள், அநேக வழிகள் உண்டு. அந்த வழிகளில் நம்ம போகும்போது நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் நம்ம தெரியாத அநேக வழிகளில் நம்ம நடந்து வந்திருக்கிறோம். இந்த வழிகளில் நம்ம நடந்து வரும் பொழுது நம்மை நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். சில வேளைகளில் நம்ம போகிற பாதை நமக்கே தெரியாது. அந்த அறியாத வழியில் நம்ம போகும்போது இந்த வழி சரியான வழியா, நம்ம எடுத்துக்கொண்ட தெரிந்து கொண்ட இந்த வழிகள் நேர்மையானதா, உண்மையானதா, அதில் வேதனை இருக்குமா இருக்காதா என்று கூட தெரியாத அளவுக்கு சில நேரங்களில் ஒரு வழிகளில் நடந்து போயிடுவோம். அது மாம்சத்தின் வழி, நம்ம நடந்து போகிற வழியாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீங்களும் நானும் நடந்து வருவோமானால் அந்த வழிகளில் வேதனை இருக்கவே இருக்காது. அந்த வழி செம்மையான வழியாக இருக்கிறது. ஏசாயா இப்படி தான் சொல்லுகிறார், அவர்களை நடத்தி. அந்த கடைசி வார்த்தைகள் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும். இந்த குருடருக்கு முன்பதாக, அவங்க பார்வை இல்லாதபடி இருக்கிறபடினால அவங்களுக்கு முன்பதாக இருளை போன்ற காரியங்கள். ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது, அவங்க போகிற பாதை அவங்களுக்கே தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த இருளை நான் என்ன செய்வேன், வெளிச்சமாக்குவேன். அப்படி தான் நம்ம சில வேளைகளில் இருளை போன்று இருக்கிற காரியங்கள், நம்ம போகும்போது நம்ம போகிற காரியங்கள் நடக்கலைன்னா அது நமக்கு ஒரு இருளை போன்று இருக்கிறது. அந்த இருளில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நம்மோடு கூட நடந்து வருகிறார். அப்போ இருளில் நடக்கிற அந்த குருடருக்கு முன்பதாக காணப்படுகிற இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குற தேவன். அது மாத்திரமல்ல, அவங்க போகிற பாதை எப்படி இருக்கிறது, கோணலானவை செவையாக்குவேன்.
அப்போ கோணலான வழி, அவங்க போகிற வழி நேர் வழியாக இருக்காது. அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிருவாங்க. அதை வச்சு அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நடந்து போவாங்க. நாமளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, நம்ம அறியாத தெரியாத புரியாத வழிகளில் நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையின் கோலாய் நம்மை கரங்களை பிடித்து நம்முடைய நினைவுகளை வைத்து கொண்டு நாம் நடந்து போனோமானா அது நம்மளுடைய வழி ஒரு சீரான பாதையாக இருக்கும், செம்மையான வழியாக இருக்கும். கோணலான வழிகளை கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? நேராக்குற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரம் 21வது வேத வசனம், ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நம்ம நடந்து போகும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு சத்தம் வரும். நம்ம போகிற வழி சரியான வழியா, நேர்மையான பாதையா, அந்த பாதையில் ஜீவன் இருக்கிறதா, நம்ம போகிற காரியத்தில் அந்த காரியங்கள் வாய்க்கப்படுமா என்றெல்லாம் நமக்குள்ளே ஒரு சத்தம் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்மாவில் கேட்கும். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே நடவுங்கள் என்கிற சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அப்போ நம்மளை உணர்த்துகிற ஆண்டவர் அந்த வழியிலே நம்ம கடந்து போகிற பாதைகளில், நம்மை நடத்துகிற அந்த பாதைகளிலே கர்த்தர் நம்மளை உணர்த்துகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம் போகிற பாதைகளில் சரியான வழியில் நடக்கும்படி நம்மை உணர்த்துகிற தேவன். நம்மை நடத்துகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்மை நடத்துகிற அவாந்தர வெளியாக இருந்தாலும் அது வனாந்தர பாதையாக இருந்தாலும் அந்த பாதையில் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற அந்த வழிகளிலே நீங்களும் நானும் நடக்கும் பொழுது அது செம்மையான வழியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 63ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அந்த கடைசி 63:14 கடைசி வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி ஜனத்தை நடத்தி வருகிறேன். அப்போ நம்ம நடந்து போகிற வழிகளில் ஆண்டவருடைய நாமம் மகிமை உண்டாகும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறாராம். நம்ம நினைக்கிறோம் நம்ம போகிற வழியில் நம்ம கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், அந்த வசனம் கடைசி வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படியாக உம்முடைய ஜனத்தை நீர் நடத்தினீர். நமக்கு அவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களையும் என்னையும் நடத்துகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இப்படியா சொல்லியிருக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தில், அவருக்கு ஜனமாக இருக்கும்படி நாம் அவருக்கு பிள்ளைகளாக ஜனமாக இருக்கும்படி அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? வழி நடத்துகிறார். அதே எரேமியா 31:9வது வசனத்தில் அவர்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு தேவன், அவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஜனமாக இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிற தேவன். எப்படி தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிறது போல அவருடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறாரா? நடத்தி கொண்டு வருகிறாராம். அவருக்கு ஜனமாக இருக்கும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார். அந்த 31 எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நான் அவர்களை வழி நடத்துவேன், எப்படி இடராத செம்மையான வழியிலே அவர்களை நடக்க பண்ணுவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளை நடத்துகிற தேவன் நாம் இடராதபடிக்கு நம்ம செம்மையான வழியிலே கடந்து வரும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். முதலாவது அவருடைய நாம மகிமைக்காக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஜனமாக நீங்களும் நானும் இருப்பதினாலே அவர் நம்மை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நடத்தும் பொழுது எப்படி நடத்துகிறாராம்? இடராதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் செம்மையான வழியிலே கர்த்தர் நடத்தி வருகிறார். அந்த நடத்துகிற தேவனுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அவரே நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. அவருக்கு ஜனமாக அவர் இருக்கும் பொழுது, அவர் நமக்கு தேவனாக இருக்கும் பொழுது அவர் சரியாய் நம்ம தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிறது போல நம்மை சரியாய் நடத்துவார். தாவீது பக்தனுடைய அனுபவம் என்னவென்றால், சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில்
சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் அவர்களை வழி நடத்தினாராம். எவர்கள்? கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் நடந்து வரும் பொழுது அவங்க வழிகளில் பயப்படாதபடிக்கு இருக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தாராம். எகிப்து தேசத்தின் அடிமை தேசத்திலாய் இருக்கிற அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும் பொழுது அவங்க வழியில் சோர்ந்து விடாதபடி பயப்படாதபடிக்கு அவர்களை கர்த்தர் பத்திரமாய் நடத்தி கொண்டு வருகிறாராம். நாம் கூட நம்ம பிள்ளைகளை சொல்லுவோம், எங்கே போகும்போது பத்திரமா போ, நீ வழியில் சரியாக கவனமாக பார்த்துப்போ, நீ போகும்போது ஆண்டவரை நினச்சிக்கொள்ளு, ஜெபம் பண்ணிட்டியா, இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். பெற்றோராக இருக்கிற நாமளே நம்ம பிள்ளைகளை அப்படி சரியாக விசாரிப்போம். ஆனால் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவரும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தை, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினாராம். நம்மளை இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை பத்திரமாய் வழி நடத்துகிறார். ஒரு சேதமும் வராதபடி. எவ்வளோ நஷ்ட பாதைகள், கஷ்ட கண்ணீர் வேலைகளிலும் அது நம்ம ஜீவனுக்கு சேதம் உண்டாகாதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? பத்திரமாய் வழி நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 139 அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அங்கே தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இப்போ நம்ம கர்த்தர் நம்மை நடத்துகிற வழியில் நம்ம சைடில் ஏதாவது வேதனைகள் இருக்கா என்று நாம் தான் அறிந்து கொள்ள வேணும். ஆண்டவர் அவர் நடத்துகிற பாதை எப்படி இருக்கிறது? அவர் நடத்துகிற பாதை செவ்வையான பாதையாக இருக்கிறது. அது வனாந்தரமாக இருந்தாலும் அவாந்தர வெளியாக இருந்தாலும் அந்த பாதையில் ஆண்டவர் நீங்களும் நானும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து வழி நடத்துகிறது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் இது நாள் வரைக்கும், இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷம் தொடங்கின முதல் நாள், அந்த முதல் நிமிஷத்திலிருந்து வருஷத்தின் 12வது மாதம் இன்னைக்கு 15ஆம் தேதி, இந்த நாள் வரைக்கும் அவருடைய கரம் நம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி கரத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தார். எவ்வளவோ கஷ்டங்கள் தான் இருந்தது, எவ்வளோ இழப்புகள் இருந்தது, உறவு முறைகளை இழந்தோம், எல்லா விதத்திலையும் நம்ம கண்ணீரோடு கவலையோடு தான் கடந்து வந்தோம். ஆனால் கர்த்தருடைய கரம் மாத்திரம் நம்மளை விட்டு விலகவே இல்லை. அவர் நம்மளை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த வழிகளில் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கா? நம்முடைய நினைவில் இருக்கா? நம்முடைய வழிகளில் இருக்கா? நம்முடைய செய்கைகளில் இருக்கா? நம்முடைய கிரியைகளில் இருக்கா என்று தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி நம்முடைய இருதயத்திலேயோ சிந்தனையிலேயோ நம்முடைய நினைவுகளிலேயோ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறதே அவருக்கு ஜனமாக இருக்கிறதுனால தான். அவர் நம்மை பத்திரமாய் நடத்துகிறார். அவருக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால தான் அவாந்தர வெளியாக இருந்தாலும் வனாந்தர பாதையாக இருந்தாலும் கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் பயத்தை உண்டாக்குகிற வழியின் காரியங்களாக இருந்தாலும் பயப்படாதபடிக்கு கூடவே இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பத்திரமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் இப்படியா இருக்கிறது. யோபு 17ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தில், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பானாம். நீதிமானாக இருக்கிற ஒவ்வொருவரும் தன் வழியை உறுதியாய் பிடித்து கொள்ளுவாங்க. அவங்க போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம போகிற வழி சரியான வழி என்று சொல்லி. அப்போ அந்த வழியில் நீதிமான் தன் வழியில் உறுதியாக இருப்பானா. அப்போ ஆண்டவருடைய வழியில் நீங்களும் நானும் உறுதியாக இருக்கணும். இடது புறமோ வலது புறமோ சாயாதபடிக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம சரியாய் நடக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த வழியில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்த வழி வாய்க்க பண்ணுவார். எலியேசர் நேர் வழியாய் என்னை நடத்தி வந்த கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லி அவர் துதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவரை மகிமைப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, சரியாய் கர்த்தர் அவரை வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் அமர்ந்து ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் இருதயத்தில் தான், வாயை கூட திறந்து சொல்ல, இப்படி நினைக்கிறாரு, நான் இப்படி தான் அந்த தண்ணீர் எடுக்கிற அந்த கிணற்று அருகில் போய் இருக்க போகிறேன், நான் போய் நான் இந்த நினைக்கிற காரியத்தை எந்த பெண்ணு சொல்கிறாங்களோ, ஏன்னா அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, அநேக பெண்கள் இந்த இடத்துல தண்ணீர் மொண்டுகொள்ளு வரும்படியாக ஸ்திரீகள் புறப்பட்டு வருகிற அந்த அந்த துறவண்டையில் நான் நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் போய் நிற்கிறாரு. அப்போ அநேக ஸ்திரீகள் அங்கே வருவாங்க. ஆனால் எந்த ஸ்திரீ
நீ தண்ணி நான் கேட்கும்போது குடியும் என்று சொல்லி என் ஒட்டங்களுக்கும் தருவேன்னு சொல்கிறவளோ அவளே என் எஜமானுடைய மகனுக்கு மனைவி என்று சொல்லி அவர் இருதயத்தில் சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அப்படியே நேர் வழியாய் நடத்தி கொண்டு வந்தார். அப்போ நேர் வழியாய் நடத்தும் பொழுது அந்த வழியில் அவருக்கு பயம் இல்லை, இடரல் இல்லை. அவர் சரியாய் கர்த்தருடைய வழியில் நடத்தி வந்தார். அதே போல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சரியான வழியில் நம்ம நடக்க வேண்டுமென்றால் கர்த்தரை நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நமக்கு வேதனையே இருக்காது. இதைத்தான் தாவீதும் சொல்லுகிறார். சங்கீதம் 31:3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் நடத்தியறலுங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நாமளும் போகிற வழி முழுவதும் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை சரியான வழியிலே நடத்துவார். நமக்கு சரியான வழிகாட்டியாய் ஆண்டவர் இருப்பார். அப்போ நம்ம நேர் வழியாய் நடத்தி செல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, அவருடைய பிரியமான காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையாய் நம்மை நேர் வழியாய் நடத்தி வருகிற தேவன். முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:15 வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனேசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். இங்கே கிதியோன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவதூதனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? மனாசையிலே என் குடும்பம் மிகவும் எளிதாக இருக்கிறது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி கிதியோன் தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினாலே கர்த்தர் அவர்களை மீதியானோருடைய கைகளிலே 7 வருஷம் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த 7 வருஷமும் அவங்க மிகுந்த உபத்திரத்தில், மிகுந்த கஷ்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வயல்வெளிகளில் அவங்க விதைத்து அறுத்து அது நல்லா விளைஞ்சு வரும் பொழுது இந்த மீதியானியர்கள் போய் என்ன செய்வாங்களாம், இஸ்ரவேலருடைய தோட்டத்துக்குள்ளே புகுந்து எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டு வந்து விடுவார்களாம். அப்போ அப்படி வருகிற அந்த நாட்களில் எல்லாரும் கர்த்தரை மறுபடியும் நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போதான் அவர் இரட்சகனாகிய இந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கிதியோனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கிதியோன் அந்த கதிர்களை போரடிக்கும்படியான அந்த களத்தில் இருக்கும் பொழுது தேவதூதன் அவனுக்கு முன்பதாக சென்று பயப்படாதே என்று சொல்லி அவனை திடப்படுத்திட்டு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தில் அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டில் நான் ரொம்ப சிறியவன், மனோசை கோத்திரத்தில் நான் மிகவும், எங்களுடைய குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம், நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன், எனக்கு இது தெரியாது என்று சொல்கிறார். நான் எப்படி இந்த மீதியானவருடைய கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியும், என்னால் முடியாதே என்று சொல்லும் பொழுது தான் அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். இந்த மீதியானவர்கள் என்ன செய்வார்களாம், இஸ்ரவேலருடைய விளைச்சல்களெல்லாம் அவங்க நாசமாக்கிடுவாங்களாம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டு கிளிகளை போல அவங்க வந்து அந்த திரளாய் வருவார்களாம், வந்து அவங்களுடைய தேசத்தை கெடுத்து போடுவார்களாம். அந்த வார்த்தைகள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியானர்கள் வந்து இஸ்ரவேலுடைய தேசத்தை, வயல்வெளியை, அவங்க விளைச்சல்களை கெடுத்து போடுவாங்களாம். எப்படி வருகிறாங்க, வெட்டுக்கிளியை போல திரளாய் வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க அழிச்சிருவாங்க. அப்படி அழிக்கிற அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த கிதியோனை சந்திக்கிறார், பலப்படுத்துகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். கிதியோனுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்போ அந்த ஆலோசனையின்படி கிதியோன் செய்த காரியம் என்னவென்று அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கிதியோன் சொல்லுகிறார், பலப்படுத்தினதற்கு பின்பதாக அந்த பாகாலின் பலிபீடத்தை அந்த கிதியோன் என்ன செய்கிறாரு, தகர்க்கிறார். அந்த தோப்புக்களை எல்லாம், மரங்களை எல்லாம் வெட்டி போடுகிறார். அப்போ
எது தடையாக இருந்ததோ, எதன் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பாவத்தை செய்து கர்த்தரை விட்டு தூர போனாங்களோ, அதனால தான் ஆண்டவர் மீதியானோருடைய கைகளில் 7 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால இந்த கிதியோனிடத்தில் தேவன் சொன்ன ஆலோசனையின்படி அந்த கிதியோன் செய்கிற காரியம் என்னன்னா, விக்கிரகங்கள் எல்லாம், அந்த விக்கிரகங்களுடைய பலிப்பிடங்களை மொத்தத்தையும் தகர்த்துறார். மொத்தத்தையும் எடுத்து விட்டு அந்த விக்கிரக தோப்புக்களை எல்லாம் செய்கிறாரு, வெட்டி போடுகிறார். வெட்டி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டு அதே இடத்துல மீண்டும் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்துகிறார். இதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? மீதியானராகிய, அதாவது நம்முடைய விளைச்சலை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நமக்கு வரவேண்டிய உயர்வை கெடுக்க நினைக்கிற மீதியானியர்களைப் போல எழும்பி நிற்கிற அந்த கிரியைகளின் ஆவிகள், அது மனுஷிக ஆவிகளாக இருக்கலாம், சத்துருடைய போராட்டமாக இருக்கலாம். உங்கள் உயர்வுக்கு எதிராக, உங்கள் வளர்ச்சிக்கு எதிராக, உங்கள் மேன்மைக்கு எதிராக காணப்படுகிற மீதியானியர்களுடைய ஆவிகள் உங்களை தடுத்து நிறுத்துகிற, உங்கள் விளைச்சலை, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வை, உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாத நன்மையை தடுத்து நிறுத்துகிற அந்த மீதியானுடைய ஆவிகளை நீங்க என்ன செய்யணும்? முற்றிலும் தகர்த்து எறிய வேண்டும். இந்த கிதியோன் செய்த முதல் வேலை, பலிபீடங்களை தகர்த்தான், தோப்புகளை வெட்டி தகர்த்து விட்டான். அதே இடத்துல கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை செய்து பலியிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். அதே போல் நீங்களும் நானும் இந்த மீதியானுடைய கரங்களில் விழுந்து விடாதபடி, அந்த கிரியைகளுக்குள்ளே நீங்களும் நானும் ஐக்கியம் இராதபடி, அந்த காரியங்களை நம்ம செய்யாதபடி, எந்தெந்த காரியம் நம்ம ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறதோ, அது நம்முடைய சுபாவமாக இருக்கலாம், நம்முடைய கோபம் எண்ணங்களாக இருக்கலாம், நம்முடைய வாயின் வார்த்தை முறுமுறுக்குதாக இருக்கலாம், இல்லை அந்நிய காரியம், அந்நியர்களோடு நம்ம வைத்திருக்கிற தொடர்பாக இருக்கலாம், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத பாவகரமான காரியங்களாக இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், அந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்? தகர்த்து போட வேண்டும். அது உங்களை விட்டு நீக்கி போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அறியாத வழியில் இந்த கிதியோனுக்கு யுத்தத்தை பற்றியோ இந்த காரியத்தை பற்றியோ தெரியாது. அவர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளை என்று. ஆனாலும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தி, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீ செய்தா இந்த மீதியானோருடைய கரங்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ காப்பாற்ற முடியும், வழி நடத்த முடியும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஆலோசனை கொடுத்த உடனே இவர் செய்கிற அந்த காரியத்தை இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுபாவங்களையும், வழிகளையும், தொடர்புகளையும் விட்டு கர்த்தருக்கு பிரியமான பலியாகிய ஸ்தோத்திர பலியையும் துதி பலிகளையும் நீங்களும் நானும் செலுத்தும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை அறியாத வழியிலே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அதில் நமக்கு பயமே இருக்காது. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்கள் வளர்ச்சிக்கு, உங்கள் உயர்வுக்கு, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாதபடிக்கு என்ன காரியமாக இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால தகர்த்துருங்க. அதை தகர்த்து போட்டுருங்க, அதை வெட்டி போட்டுருங்க. அந்த தொடர்பாக இருந்தால் வெட்டி போட்டுருங்க, கிரியையில் இருந்தால் அதை முற்றிலும் வெட்டி போட்டுருங்க. வெட்டி போட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, இந்த கிதியோன் எப்படி கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை பணிந்து கொண்டாரோ, அதே போல் நாம் பலிபீடமாகிய ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை துதிகளோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அறியாத வழியிலே கிதியோனை நடத்தி கொண்டு வந்தவர் நீங்களும் நானும். அறியாத வழியில் இந்த காரியம் ஏன் நடந்தது, இந்த காரியம் எனக்கு ஏன் வந்தது, இந்த காரியத்தினாலே தானே என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது என்று அறியாத வழியில் நடந்து கொண்டிருப்பீர்களே என்றால், நீங்கள் போகிற வழி உங்களுக்கு அறியாது இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வழிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவையில்லாத அருவருப்புகள் எல்லாம்
தகர்த்து போட்டுருங்க. தேவையில்லாத தொடர்புகளாம் துண்டித்து போட்டுருங்க. தேவையில்லாத நபர்களிடத்திலிருந்து விலகி வந்துருங்க. கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து உங்கள் துதி பலிகளினாலும் ஸ்தோத்திர பலியினாலும் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். நீங்கள் அறியாத வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் எப்படி எலியேசரோடு கூட இருந்து அவனை சரியான நேர் வழியிலே நடத்தி அவனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ அதே போல் நாமும் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத தொடர்புகளிலிருந்து நம்ம பிரிந்து தொடர்பை துண்டித்து விட்டு கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று எனக்கென்று முன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாத மேன்மை உயர்வை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 23:2 யோபு 23:2 அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமாக இருக்கிறது. கடினமான ஒரு பாதை. இந்த கடினமான பாதையை இந்த யோபு பக்தன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவருக்கு அது தெரியாத ஒரு பாதை. அது தெரியாத பாதையில் கர்த்தர் நடத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் இந்த கடினமான பாதையில் நான் போனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் சோதிக்கும் பொழுது நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வழி நடத்துதல் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 வசனத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழி நடத்துதலில் அவர் சரியாக எனக்கு இதுக்கு முன்னாடி நான் முன்ன போனாலும் பின்ன போனாலும் என்னை எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் நான் அவருடைய வழியில் தான் நடப்பேன். என் வாய் மீறாதபடி என் வாயை பொத்தி கொள்ளுவேன். என்னுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாது என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அநேக தீர்மானங்களை இந்த 23ஆம் அதிகாரத்தில் யோபு பக்தன் எடுக்கிறார். நாமளும் நம்ம தெரியாத பாதையில் நடக்கும்போது ஏன் இந்த பாதையில் நம்மளை நடத்திட்டு போகிறாருன்னு சில வேளைகளை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம போகிற வழியை என்ன செய்கிறாரு? கர்த்தர் அறிகிறார். அந்த தெரியாத வழியில் நம்ம போகும் பொழுது கர்த்தர் அந்த வழியை அவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். அவர் சோதித்ததற்கு பின்பதாக யோபை போல நீங்களும் நானும் சொல்ல முடியும், நான் பொன்னாக விளங்குவேன், அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். நான் இப்போ போகிற வழி, நீங்கள் போகிற வழி உங்களுக்கு அது தெரியாத வழியாக இருக்கலாம். முன்ன பின்ன நீங்கள் அந்த வழியை அறியாத பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வழியில் நீங்கள் யோபை போல அமைதியாக அவருடைய வழி நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? இதுவரை பார்க்காத ஒரு வழியில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது யோபு எப்படி நான் என்னை சோதித்ததற்கு பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ சோதிப்பதற்கு அவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் கையில் தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. நடந்தாலும் நடக்கலைனாலும், இருந்தாலும் இல்லைனாலும், கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லிட்டு அவர் உதடு நாவை கர்த்தரை துதிக்கிறது மாத்திரத்தில் இருந்தார் ஒழிஞ்ச அவருடைய உதடு நாவு முறுமுறுக்கலை, கஷ்டமான வார்த்தைகளை சொல்லலை, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லலை. நண்பர்களிடத்தில் என்னை ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் சோதிக்கிறார், ஏன் நான் அறியாத இந்த தெரியாத பாதையில் என்னை நடத்தி கொண்டு போகிறார், ஒரு வார்த்தையும் பேசலை. ஆண்டவருடைய பாதத்தில் அமைதியாக இருந்தார். அப்படி நீங்களும் நானும் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நம்ம இருந்தோமானால் அந்த பாதையில் தெரியாத பாதையில் நடந்து வரும் பொழுது நாமும் யோபை போல சொல்ல முடியும், கர்த்தர் என்னை சோதித்ததற்கு பின்பதாக நானும் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. அதே யோபு பக்தன் சொல்கிறார் 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. எனக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார்? அதில் அவர் உண்மையாக அதை உறுதியாய் நினைத்து அதை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். அந்த உறுதி அந்த யோபு பக்துக்குள்ளே இருந்தது. எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், என் நண்பர்கள் என்னை தூஷண வார்த்தைகளை பேசினாலும், எனக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தாலும், என்னை குற்றப்படுத்தினாலும்
நான் போகிற வழியை அவர் மாத்திரம்தான் அறிஞ்சிருக்காரு. ஆனால் அந்த வழி எனக்கு தெரியாத வழியாக இருக்கிறது. அந்த தெரியாத வழியிலே கர்த்தர் என்னை நடத்துகிறார். நடத்துறதற்கு பின்பதாக எனக்கு முன் குறித்திருக்கிறதை, எனக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கென்று முன்குறித்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் அவர் கரத்தில் இருக்கு. நாம் ஆண்டவர் இந்த யோபை போல ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கணும். யோபுனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது பொறுமை தான். அப்போ நாமளும் பொறுமையாய் காத்திருந்து அவர் நடத்தி கொண்டு போகிற அந்த தெரியாத பாதையில் கர்த்தர் கையில் முற்றிலும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. நம்ம போகிற பாதை, நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கே தெரியலையா, அந்த காரியத்தையும் அந்த வழிகளையும் அந்த நினைவுகளையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணால் அந்த வழி தெரியாத இருக்கலாம், ஆனால் உங்களை நடத்துகிறவருக்கு நிச்சயமாய் தெரியும். அந்த வழி ஜீவ வழியாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான வழியாக இருக்கும். யோபை போல நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொண்ணுக்கு சமமாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜொலிக்க பண்ணுகிறார். நம்ம போகிற நம்ம அறியாத பாதையில் நம்ம அப்படியே குருடரை போல நடந்து போயிடுவோம். ஆனால் குருடரை நடத்துகிற இன்னும் ஒரு பார்வை உள்ளவன் தேவை. ஆனால் நம்ம நடத்துகிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நம்மை நடத்துகிற கர்த்தர் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். நம்மை நடத்துகிற கர்த்தர் ஒரு தகப்பனை போல கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நம்ம தெரியாத பாதையில் நம்ம போகிற வழி நமக்கு தெரியாது, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, தேவனை விட்டு வழி விலகி போய்விடக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் பொறுமையாக இருந்து தேவனை துதித்து தேவ சமூகத்திலேயே காத்திருந்து அவர் முன் குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு யோபு பக்தன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? நீ நிறுத்தின நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலின் ஜனங்கள், நாங்கள் யூதர்கள். ஆனால் நீங்கள் தேவன் பெரியவர், அவர் வணக்கத்துக்குரியவர், அவர் தான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவர் தான் எங்களை வளர்த்தினார், அவர் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தாலும் அவர் தான் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறார் என்று சொல்லி அந்த எபிரேய புருஷர்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்த சோதனைகளில் அந்த நம்பிக்கை அவங்கள விட்டு போகலை. அவங்க உறுதியாய் தேவன் மேலே நம்பிக்கை இருந்தபடினாலே தானியேல் 3:18 அவங்க சொல்கிறாங்க, என்னை கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு திட நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. யோபுக்கும் தன்னை நடத்துகிற தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் போகிற பாதை அவருக்கு தெரியாத பாதை, ஆனால் யோபுக்குள்ளே இருந்தது திட நம்பிக்கை இருந்தது. என்னை நடத்துவார், நிச்சயமாய் என்னை பொன்னாக கர்த்தர் விளங்க செய்வார், எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தருவார் என்பதில் திட நம்பிக்கை இந்த யோபுக்கு இருந்தது. தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கும் இந்த நம்பிக்கை இருந்தது. நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களை கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவங்க கர்த்தருக்காக நின்றபடியினாலே அவங்க நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அதே தானியேலின் புஸ்தகம் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் அதை பார்க்குறாங்க. அவங்கள தூக்கி போட்ட உடனே, அந்த அக்கினி சுவாலைக்குள்ளே போட்ட உடனே 3 பேரை நம்ம தூக்கி போட்டோம், 4வது நபர் தேவனுடைய சாயலுக்கு ஒத்தவராக இருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்க்குறாரு. அப்போ கர்த்தர் மேலே நம்ம திட நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம், பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாத உயர்வை தேவன் நமக்கு தருவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நம்ம தெரியாத
பாதையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த திட நம்பிக்கையோடு நீங்களும் நானும் அவர் பாதையில் நடக்கும் பொழுது, அவர் நடத்தி கொண்டு போகிற பாதையில் திட நம்பிக்கையோடு கர்த்தரை பிடித்து கொண்டு போனோமானால் இந்த சாத்ராக் மேஷாக் அபேத் நேகோவுக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் வந்ததற்கு பின்பதாக கூட அந்த வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோ என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்களாம். அப்போது இந்த 4வது நபர் யாருன்னு தெரியல. அப்போ தெரியாத வழியில் நம்ம நடத்தி கொண்டு போகிற வழியில் நம்மோடு கூட வருகிற அந்த நபர் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்மளை நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. 4வது நபர் யார் என்று அவங்களுக்கு தெரியல. அவங்க பிரமித்து எழுந்து நிற்கிறாங்க. 3 பேரை தானப்பா நீங்கள்லாம் போட்டீங்க, அங்கே 4 பேர் உலாவுறாங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரமிக்கக்கூடிய காரியங்கள், பிரமித்து நடுங்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். கர்த்தர் மேலே நம்ம திட நம்பிக்கையாக இருந்து தெரியாத பாதையில் அவர் நடத்தி கொண்டு போகிற அந்த தெரியாத பாதையில் திட நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் நம்முடைய வழியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார். நம்முடைய வழிகளை கர்த்தத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. பிள்ளைகளுடைய வழியாக இருந்தாலும், வேலை ஸ்தலத்தின் வழியாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற தொழிலின் வழியாக இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் காரியமாக இருந்தாலும் உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அப்போ உங்கள் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். இதைத்தான் சங்கீதம் 37:5 வாசித்தோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எலியேசருடைய காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணினார். அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு தேவ மனுஷன். அதே போல் நீங்களும் நானும் தெரியாத வழியில் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் எதுவோ, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் எதுவோ அந்த காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 3வதாக ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1-3 வேத வசனங்களை யாராவது எனக்காக ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆதியாகமம் 22:1-3 வேத வசனம் வரை. பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு ஓரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் இழந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இங்கே நம்ம வாசித்தோம் 3வது ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த அதிகாரம் நமக்கு நன்றாய் ஒரு பரிச்சயமான ஒரு அதிகாரம், நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்னென்னா, இந்த ஆபிரகாமுக்கு இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வழி என்னென்னு செய்யணும் புரியவே இல்லை. இதை நான் எப்படி செய்வேன் அவருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவது உன் ஏகசுதன், உன் புத்திரன் என்றெல்லாம் சொல்லி அந்த சோதனை நேரத்தில் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாராம். சோதிக்கும்படியாக தன் மகனை பலி கொடுக்கிற ஒரு காரியம். இந்த காரியம் இந்த ஆபிரகாமுக்கு புரியவே இல்லை. புரியாத வழியில் கர்த்தர் இந்த ஆபிரகாமை நடத்த விரும்புகிறார். என்ன புரியலை, நான் என் பிள்ளையை நான் எப்படி பலி கொடுப்பேன்? 25 ஆண்டு காலமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்து இந்த பிள்ளையை வளர்த்து பலியிடுகிற நேரம் அவருக்கு வயது 14 to 17 இருக்கலாம் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, வேத பண்டிதர்கள். அப்போ இந்த வயதில் இருக்கிற
இந்த பிள்ளைய பலி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு புரியவே இல்லை. ஆடு மாடு பலி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அவருக்கு அது பழக்கம், பலி கொடுத்துருப்பார். ஆனால் பிள்ளையை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு இந்த புரியாத வழியில் நான் எப்படி இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனாலும் அந்த புரியாத வழியில் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். நம்ம புரியாத வழியில் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். முதலாவதாக நம்ம தியானித்தோம், நம்ம அறியாத பாதையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கர்த்தர் நம்ம நடத்தும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. ரெண்டாவது நம்ம தியானித்தோம், நமக்கு தெரியாத பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நம்ம முற்றிலும் முழுவதுமாக கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். மூன்றாவதாக புரியாத வழியில் பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது முற்றிலும் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்த இந்த ஆபிரகாமுக்கு அதுக்கடுத்து மேல்படி ஆசீர்வாதங்கள் வந்தது. இப்போது இந்த காரியத்தை சொன்னதற்கு பின்பதாக ஆபிரகாம் யாரிடத்திலும் எந்த விதமான டிஸ்கஷன் பண்ணவே இல்லை, ஆர்குமெண்ட் பண்ணவே இல்லை. நோ ஆர்குமெண்ட், நோ டிஸ்கஷன், யார்கிட்டையும் எதையுமே சொல்லலை. ஏன்னா வேதம் இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய சத்தம் கேட்ட உடனே அவங்க முற்றிலும் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை மற்றவர்களிடத்தில் சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தை நடக்கும் வரைக்கும், அது நிறைவேறும் வரைக்கும் தேவ சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய வழி நடத்துதல்ல அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். இந்த ஆபிரகாமும் தேவனுடைய சத்தத்துக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். ஒருத்தர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலை. தேவன் இப்படி சொல்லிட்டாரு, நான் என்ன செய்யட்டும்? யார்கிட்டையும் கேட்கல. ஏன் மனைவிட்ட கூட அவங்க சொல்லவும் இல்லை, ஒரு காரியத்தையும் சொல்லலை. அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு நான் பலியிடணும். 2 வேலையாட்களை கூப்பிட்டுக்கிட்டாரு, மகனை கூப்பிட்டுக்கிட்டாரு, தேவையான விறகு கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போகிறார். போகும்போது அந்த ஆண்டவர் காண்பித்த மலைகளில் ஒன்றில் பலியிட வேண்டும். அந்த மலையை பார்த்த உடனே வேலைக்காரர்களை கீழே நிறுத்துகிறார். நீங்கள் இங்கே இருங்க, காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். ஒரு விசுவாச வார்த்தை. அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? விசுவாச வார்த்தைகளாக இருக்கும். ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய வார்த்தையில் அவிவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது. கீழ்ப்படியும் பொழுது முற்றிலும் முழுவதுமாக விசுவாச வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்கணும். ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகளை பேசிவிட்டு பலியிடத்துக்கு போய் அங்கே மகன் கேட்குறான் போக வழியில், அப்பா விறகு கட்டை இருக்கிறது, தீக்கு உண்டான பந்தம், அந்த தீவெட்டி நம்மிடத்தில் இருக்கிறது, பலிக்கு உண்டான ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அங்கேயும் ஒரு விசுவாச வார்த்தை. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் இந்த புரியாத பாதையில் அவர் நடந்து போகும் பொழுது எத்தனை நினைவுகள் அவருக்குள்ளே வந்து போயிருக்கும். ஆண்டவரே இதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த பிள்ளைய பலி கொடுக்கும் முன்னாடி நான் எப்படி இவனை என்னெல்லாம் செய்யணும்? இப்போ கையை காலை கட்டணும், பலிபீடத்தில் அவனை கிடத்தி வைக்கணும். நான் இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நான் கீழ்ப்படின்றேன், அதனால நீங்கள் என்ன நடத்துங்க. முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தேவனுடைய வழி நடத்துதலின் படியே அவர் சரியாய் செஞ்சதுனால மகன் கேட்டது ஆட்டுக்குட்டி எங்கே. ஆஃப்டர் இந்த ஆண்டவருடைய தேவனுடைய சத்தம் வந்ததற்கு பின்பதாக அங்கு முட்களிலே கிடந்தது என்னது? ஆட்டு கடா. அப்போ குட்டி சின்னது, கடா பெருசு. இப்போ இன்னைக்கு நம்முடைய தேவைகள் ஒரு குட்டியாக சின்னதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்க போகிற நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறது என்னது? அந்த குட்டியை கொடுக்க மாட்டார், கடா போன்ற பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த ஆபிரகாமுக்கு பின்பதாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டன் மேலே கை போடாத, இப்போ நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அதற்கு பின்பதாக தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 22:17 எடுத்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் கர்த்தர் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படிந்ததற்கு பின்பதாக, தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினதற்கு பின்பதாக இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். உன் சந்ததி பூமிக்குள் உள்ள சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரிலே ஆணையிட்டேன். ஆண்டவர் பேரிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆணையிட்டு சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, நீங்கள் புரியாத பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்ப்படிந்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுவதிலையும் தேவனுக்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதிலையும் அவர் அதிக நம்பிக்கையோடு, அதிக உண்மையோடு, அதிக பயபக்தியோடு இந்த காரியத்தை செய்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். சந்ததியை ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலை போல இருக்க செய்தார். அது மாத்திரமல்ல, பின்னும் அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள வந்த ஆபிரகாமுக்குள்ள வந்த உடனே அவன் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். இழந்து போயிடுவோன்னு சொல்லி நினச்ச அந்த பிள்ளைய திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரியாத இந்த வழியில் நடத்தி கொண்டு போகிற தேவனுக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட அவன் அறியாத புரியாத வழியில் நடந்து கொண்டு போயினான். அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தான் ஆகாரம் கொடுக்கும்படி போனான். ஆனால் போனதற்கு பின்பதாக வீடு திரும்பலை. அவன் போன தேசமெல்லாம் வேறு வேறு இடமா ஆகிப்போச்சு. அப்போது இன்றைக்கு யோசேப்பை போல் நாமளும் சில வழிகளில் புரியாத இடத்துல நம்ம போய் இருப்போம். ஏன் இங்கே வந்தோம்? ஏன் விற்கிறாங்க? ஏன் குழியில் போடுறாங்க? ஏன் நம்மளுக்கு இந்த சோதனை? ஏன் நமக்கு இந்த சிற வாழ்வு? ஏன் நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அந்த யோசேப்புக்கு அந்த வழி புரியவே இல்லை. ஆனால் அவன் புரியாத வழியில் கர்த்தர் அவன் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறபடினால இந்த புரியாத வழியில் நம்ம நடக்கும் பொழுது முற்றிலும் முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்துருங்க. இந்த ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். மகனையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். இந்த யோசேப்பும் தெரியாத வழியில், புரியாத பாதையில் நடந்து போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு, கர்த்தருடைய சொப்பனங்களுக்கு எல்லாவற்றையும் மனதில் வைத்து கீழ்ப்படிந்தபடியினால இந்த யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அங்கு அவரோடு கூட இருந்து அந்த யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்ப நபர்களுக்குள்ளே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் நடக்கும் பொழுது, புரியாத வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது அவருக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம தியானித்தோம், நம்ம அறியாத பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது, முற்றிலும் முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தெரியாத பாதையில் கர்த்தர் நம்ம நடத்தும் பொழுது கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாக, நம்ம புரியாத பாதையில் நம்மை நடத்தும் போது முற்றிலும் முழுவதுமாக தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் உயர்வான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்த உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவரை துதிங்க. நீங்கள் அறியாத பாதையில் ஆண்டவர் நடத்தும் போது உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்கள் பயத்தெல்லாம் நீக்கி கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார்.
நீங்கள் புரியாத தெரியாத பாதையில் நடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பொறுமையை கர்த்தர் தந்து நீங்கள் உண்மையாக இருக்கும்படி திட நம்பிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் ஒரு பலனை ஆண்டவர் தந்து நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் போகிற பாதை உங்களுக்கே புரியாத ஒரு பாதையாக இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இதை செய்கிறாரு, ஏன் இதை எனக்கு அனுமதித்தார், ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த பாடுகள் என்ற அநேக புரியாத காரியங்களில் நீங்கள் நின்று கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முற்றிலும் முழுவதுமாக தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினவர், பெருக பண்ணினவர், யோசேப்பை நினைத்து ஆசீர்வதித்து உயர்த்தினவர், எகிப்து தேசத்திற்கே அவர் அதிபதியாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் போகிற பாதை கர்த்தருடைய பாதையாய் மாறட்டும். அந்நிய பாதைகளையோ, வேதனை உண்டாக்குற பாதைகளையோ, துன்மார்க்கருடைய பாதைகளையோ நம்ம போகவே வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளும் போக வேண்டாம். அது வேதனையை உண்டாக்கும். அது வேதனை, அந்த பாதையில் வேதனை இருக்கிறது. ஆனால் ஜீவ பாதையிலே நடந்து வரும் பொழுது நம்ம தெரியாத பாதையிலும், நமக்கு புரியாத பாதையிலும், நம்ம அறிந்திராத பாதையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த, நம்ம உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் இந்த நாளிலும் விரும்புகிற ஒரே காரியம், என்னிடத்துல அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருங்க. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலை ஸ்தலத்தில் என்னை முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எனக்கு தெரியாத வழியில் நாங்கள் நடக்கும் பொழுதும் நீங்கள் என் கூட இருந்து என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு சாமி ஆமேன் என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமேன். தெரியாத பாதையில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறாங்களா? ஏன் எனக்கு இது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த பாதையில் நீங்கள் நடந்து வரீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன். அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு பயப்படாதே துணையாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் துணையாக இருந்து நடத்தி வருவார். நீங்கள் தெரியாத பாதையில் நடந்து கொண்டு போகிறீங்களா? எனக்கு வழியே தெரியல, ஆனால் நான் போய்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அந்த தெரியாத பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லி சரணடைகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே சரணடைந்து விட்டுருங்க. அவர் நிச்சயமாக இதை பாதுகாப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் தெரியாத பாதையில் நடந்து வரும் பொழுது, நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பயப்பட வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் புரியாத வழியில் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு புரியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆபிரகாம் தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்தபடியினாலே, அவன் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். யோசேப்பும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ நடத்தட்டும், ஆனால் எனக்கு கொடுத்த அந்த முன் குறித்து வைத்திருக்கிற, எனக்கென்று குறித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தான் தரப்போறார். எனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி முற்றிலும் முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த யோசேப்பை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். தெரியாத, புரியாத, அறியாத வழியிலே நடந்து வரும் பொழுது, வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வலது கரத்தை உயர்த்தி, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அன்பின் கரம் அமரட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையை, வழியை, நினைவுகளை, ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மையை உம்முடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பயப்படாதபடி இவங்க வழியை ஒப்பு கொடுக்கிறபடியினாலே அப்பா, அறியாத வழியிலே, தெரியாத பாதையிலே, புரியாத வழியிலே கர்த்தர் இவர்களை நீர் நடத்தி கொண்டு போகிறீர் என்பதை இவர்கள் இந்த நாளிலே உம்முடைய வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டபடியினாலே ஏசப்பா, அப்பா, அந்த பயம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த பயங்கள்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, அப்பா, முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அன்பின் கரம் அமருவதாக ஆறுதல் படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தேவ நாம மகிமைக்காக ஆண்டவரே இவர்கள் உம்மாலே உயர்த்தப்படுவார்களாக, மேன்மையாக்கப்ப
ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் இவர்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் மாறாத மகிமையுள்ள தேவன், ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. புரியாத வழியிலே நடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரம் அமரட்டும் ஐயா. வழி நடத்துகிற கர்த்தர், கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர், கண்மணி போல காத்து நடத்தின கர்த்தர், இதுவரை நடத்தின கர்த்தர், இனி மேலும் நீர் எபனேசராய் கூட இருந்து அப்பா நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே வழிகளையும் நினைவையும் வாழ்க்கையும் இவர்கள் செய்கிற ஆண்டவரே தொழிலையும் இவர்கள் ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலத்தையும் முற்றிலும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறபடியினாலே ஆண்டவரே கர்த்தர் வழிகளை வாய்க்க பண்ணுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இவர்கள் நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்ளுவதை காட்டிலும் அதிகமான காரியங்களை இந்நாளிலே என் தேவனாய் கர்த்தர் நீர் செய்து இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த போற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னத்துல நின்று இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேனப்பா. கர்த்தர் கூடவே இருந்து உதவி செய்ய போறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.